எப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் குறுக்க சாச்சிருக்கு. என்ன நிம்மதியாக இருக்கு. ஏடி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, எதுக்கு இப்போ எப்படி கத்துறிய? என்ன சொல்லுங்க. காப்பி குடிக்கணும் போல இருக்கு. ஒரு கப்பு காப்பி போட்டு தாயா. இந்த வீட்டில் நான் கொஞ்ச நேரம் படுத்தாலும் யாருக்கும் பொறுக்காதுல. காப்பியை படுத்தா டீயை படுத்தான்னு அந்த ஆளை வந்துட வேண்டியது. எனக்கே தலைவலிக்கு தூர போயிருங்க. சரி சரி, கோவப்படாத. உனக்கும் சேர்த்து நானே காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏ சின்ன பொண்ணு, என்ன ஏடி சின்ன பொண்ணு, காப்பி எந்த சட்டியில போட? எப்பா ஏதாவது ஒரு சட்டி எடுத்து போட வேண்டியதானே? இதையுமே என்கிட்ட வந்து கேப்பியே. சரி சின்ன பொண்ணு. ஏடி சின்ன பொண்ணு, என்ன சொல்லுங்க. இப்போ என்ன வேணும்? சின்ன பொண்ணு, காப்பி தூள் எங்க இருக்குன்னு தெரியல. அது மட்டும் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடான். சவத்த சுவாதனையெல்லாம் இருக்கு. அந்த செல்ஃபில் ஒரு மஞ்சள் கலர் டப்பா இருக்கும். அதுக்குள்ளே தான் காப்பி தூள் இருக்கு, எடுத்து போடுங்க. சரிம்மா, இப்போ போட்டு எடுத்துட்டு வந்துடுங்க. என்ன ஏ சின்ன பொண்ணோ, சவம் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பேர். இந்த மனுஷன்ட்டு ஒரு வேலையை சொல்லதுக்கு நானே இந்த வேலையை செஞ்சிடலாம். இப்போ என்னையா வேணும் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, அந்த சீனி டப்பா. எப்பா சாமி, நீங்கள் ஆணியை பிடுங்கண்டா, தயவு செஞ்சு தூர போங்க. ஏற்கனவே தலைவலிக்கு இதில் வேற நொய் நொய் நொய்ன்ட்டு கூட கொஞ்சம் தலைவலியை கிளப்பி விட்டுக்கிட்டு நானே காப்பி போட்டு கொண்டு வரேன். அங்கே போய் இருங்க. ஆமாம், என்னது இது? உங்கள் அம்மாலாம் பொரிக்கான் சட்டியில் தான் காப்பி போட்டு தருவாங்களோ? மனுஷனை பாரு மனுஷனை. முன்ன பின்ன காப்பி போட்டதை பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? பொரிக்கான் சட்டியை தூக்கிட்டு போய் காப்பி போட்டு நிற்காரு. ஏடி சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு, என்ன எதுக்கு இப்போ அலறிட்டே வரிய? எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சின்ன பொண்ணு. ஊர்ல இருந்து அம்மா வராவ. என்னது? அம்மா வராவளா? யாரை கேட்டுட்டு வர சொன்னியா நீங்க? இப்போ நாமளே எல்லா வேலையும் செய்யணும். வீட்டில் வீடு தூக்கணும், பாத்திரம் கழுவணும், சோறு பொங்கணும். என்னெல்லாம் முடியாது. ஃபோன் பண்ணியே வீட்டை வராண்டான்னு சொல்லுங்க. நான் எங்க சின்ன பொண்ணு வர சொன்னேன். பார்க்கணும் ஆசையா இருக்கு, நான் வாரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியாவ. வரவில வராதியன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது. அவி இப்போ இங்கே வரக்கூடாது. ஃபோன் பண்ணி வராதேன்னு சொல்லுங்க. கேட்டால் சின்ன பொண்ணு அவி ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போகிறான்னு சொல்லுங்க. நீ யான் சின்ன பொண்ணு இப்போ இப்படிலாம் பேசியா? பாவம், அவியலே வயசானவிய. இப்படிலாம் சொன்னா அவிய மனசு எவ்வளவு பாடுபடும். யாரு அவிய மனசா பாடுபடும்? என் உயிர் தான் போவோம். இப்போ நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுதியலா, இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டா? அப்படியா? அப்போ கண்டிப்பா சொல்லணுமா? ஆமாம், கண்டிப்பாக சொல்லணும். ஹலோ. எத்தே, நீங்க கிளம்பாண்ட பார்த்துக்கிடுங்க. அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. சின்ன பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போறா, அதனால உங்களை வர வேண்டாம்னு சொல்ல சொன்னா. சரி, நான் வைக்கேன். அட பாவி மனுஷா, அப்ப நீ இவ்வளோ நேரம் அம்மா அம்மன்னு சொன்னது உங்க அம்மா இல்லையாக்கும், எங்க அம்மையே சொல்லிட்டு இருந்தா. ஏடி சின்ன பொண்ணு. என்னங்க சொல்லுங்க. ஏ சின்ன பொண்ணு, நீ என்ன துணி எடுக்க போறா? சேலையா இல்ல சுடிதாரா? இல்லாட்டி இப்போ போட்டிருக்கால பேண்ட் சட்டை, இதே மாதிரி வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கியா? இங்க பாருங்க, உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிதாங்க. அது சேலையா இருந்தாலும் சரி, சுடிதாரா இருந்தாலும் சரி, எனக்கு போதும். சின்ன பொண்ணுக்கு நம்ம மேல இவ்வளவு அக்கறை. அவ எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும். ஏ சின்ன பொண்ணு, நீ ஏன் இப்ப வசதியெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கா? நாமளா வாங்கி தரேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்க. ஐயோ, அந்த அளவுக்குலாம் நீங்க ஒன்றும் சென்டிமெண்டா யோசிக்காண்டாம். நான் அந்த வசதியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பிறகு எந்த வசதியை சொன்னா அப்போ? எப்படியும் நீங்க தானே துணியெல்லாம் துவைக்க போறிய. அதான் உங்களுக்கு துவைக்கிறதுக்கு எது வசதியா இருக்குமோ அதை எடுத்து தாங்கன்னு சொன்னேன். அடி பாவி.